कर्पूरनीराजनौ दर्शयामि शतमानं भवति हृदाय पुरुषतेन्द्रिये आयुष्येपेन्द्रिये प्रतिष्ठति धनं धान्यं वशं बहुपुत्रलाभं तदसंवत्सरो दीर्घमायुः संगीता इदो वंदटेमा संगीता टिफिन रेडी आयिடுச்சு சாப்பிடவாமா டிஃபன்லாம் வேண்டாமா டைம் ஆச்சு நான் கிளம்பறேமா நீ எவ்வளவுதான் சீக்கிரம் எழுந்துக்கிட்டாலும் சாப்பிறதுக்கு மட்டும் உனக்கு நேரம் இருக்காது இந்தா இதுல தோசையும் பொடி வச்சிருக்கேன் இதையாவது சாப்பிடு சங்கீதா சீக்கிரம் வாமா இது வரேன்ப்பா என்னம்மா இவ்வளவு லேட் பண்ணிட்ட ஆட்டோ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுது சாரிப்பா என்ன சாரி ஆபீஸ்க்கு போகணும்னு தெரியாதா உன்னை கொண்டு போய் ஆபீஸ்ல இறக்கி விட்டு நான் ஏன் ஆபீஸ்க்கு போகணும் போ சீக்கிரம் ஏறு பாலாஜி பாலாஜி ஏய் என்னடா ஆபீஸ் போயிட்டு வரேன் சரி சரி ஓகே பை நல்ல தூக்கத்தில் எழுப்பி விட்டாயா அம்மா தாயே இன்னைக்காவது ஒரு நல்ல ஃபிகரை என் கண்ணில் காட்டுமா காலை காதல் மாலை காதல் இரவு காதல் இன்றைய காதல் சக்சஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எங்க இந்த தேவதை போட்டோ காண என்ன அழகு டே ஜோசியா ஜோசியா பொழுது விடிஞ்சிச்சா 3 வாட்டி சேவல் வாயில உட்காந்து ஹலோனுச்ச கேட்கல உனக்கு எதுக்கு எழுப்புன சொல்றேன் என் காதல் சக்சஸ் ஆகாம ஆவாதான் 5 10 கூட மேல வாங்கிக்க வினோத்துக்கிட்ட வாங்கி தரேன் காலையில ஆரம்பிச்சா லவ் லவ்ன்ட்டு பசங்க பண்றா டேய் சக்சஸ் ஆகாம ஆவாதா சொல்றா டேய் இப்போ அதுவாடா முக்கியம் யாரா அவன் டேய் நான் தான்டா என்னப்பா இருக்குறதே 3 ஜட்டி ஆமா அதுவா மாத்தி மாத்தி போட்டுக்கறீங்க இன்னொன்னு எங்கடா அதான் பாரு டேய் இந்த டயலாக்ல நான் கரகாட்டக்காரலே கேட்டோம் இப்போ ஜட்டிக்கு என்ன வழி சொல்லு ஏன்டா ஜட்டி ஜட்டின்னு 8 ஊர் கேக்குற மாதிரி கத்துற பரதேசி பரதேசி எடுத்துக்குள்ள வந்துட்ட என்னடா இந்த நாத்தம் நாறுது டேய் நான் கொடுத்தது ஜட்டி சந்தன கடையா கொடுத்த மணக்கிறதுக்கு என்னடா இது முன்னியோ ஒண்ணு இல்ல பின்னியோ ஒண்ணு இல்ல இத வச்சு என்னடா பண்றது போட்டுங்க மாமா காந்தோட்டமா இருக்கும் போ மாமா போய் சட்டை பண்ணி குளி மாமா போடா மாமா சொல்லுமா எனக்கு ஒரு ட்ரெஸ் ஒன்னு வாங்கி கொடுக்குறியா மாமா நாயுடு அல்வா வாங்கி தரேன் இந்த கிண்டல் தானே வேணாங்க என்ன கிண்டல் என்ன கிண்டல் ஒரு பேஸ்ட் வாங்க வழி இல்லாத வாய் நாரி போய் கிடக்கு பிளாட்ல 2-3 பேர் காலி பண்ணிட்டு போயிட்டான் முந்தானத்தை மோந்து படுத்துவேன் டெட் பாடி மாதிரி ஆகி படுத்திருக்கான் பாரு உன் முன்னுக்கு ட்ரெஸ் ஒரு கேடு இன்னைக்கு தேதி என்ன என்ன 27 இன்னும் 28 29 30 பிறந்துச்சுன்னா கேலண்டர் கீஸ் இல்லாமா அட நீ வேற நம்ம வினோத்துக்கு சம்பள நாள் ஆமா சம்பளம் வந்துச்சுன்னா மாலுதான் கோட்டுறதேன் மீட்டுறதேன் மேட்டுறதேன் கரெக்டா புடிச்சா அவன் கரெக்டா புடிக்கிறான் நீ என்னைக்காவது புடிச்சிருக்கியா ஹாய் வினோத் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா டைம் ஆயிடுச்சு அத கிளம்பிட்டு இருக்கேன் ஏன் அவசரப்படுற ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட பேசிட்டு போயே என் புருஷன் தான் என்ன தனியா குட் மார்னிங் வினோத் குட் மார்னிங் தனியா விட்டுட்டு துபாய்க்கு போயிட்டாரு நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறியே இல்ல எனக்கு பேசிட்டு இருக்கலாம் போர் அடிக்குது அதுக்கு தான் சொல்றேன் அர்ஜென்ட்டா கிளம்பிட்டு இருக்கேன் அப்புறம் பேசலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் பை ஏய் போய்டா ஸ்வீட் ஹார்ட் ஏன் பர்சனாலிட்டியை என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போறானோ என்ன தம்பி ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா ஆமாமா போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க புள்ள என்ன இப்படி எல்லாம் இருக்கணும் இந்த அபார்ட்மெண்ட்ல இத்தனை நாளா இருக்கு இருக்கிற இடம் தெரியுதா என்ன நல்லா சொன்னக்கா எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகிற வயசுல ஒரு பொண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கோயேன் இந்த அழகான மாப்பிளைய மருமகன் ஆக்கியிருப்பேன் அந்த குடுப்பினை தான் எனக்கு இல்லையே என் வயித்துல பொறக்காம விட்டுட்டானே இந்த மாதிரி ஒரு புள்ள ஆண்டவா நான் போயிட்டு வரேன்
ஐயா வணக்கம் ஐயா. வாடகை கொடுத்தங்க ஐயா. ஓகே ஓகே ஓகே. வணக்கம் ஐயா. ஓ போ போ. ஐயா வணக்கம் ஐயா. இதுல ஒண்ணு குறைச்சல போடா. குட் மார்னிங் சார். டேய் வாடகை கொடுத்தானடா. வாடகை 3 நாளைக்கு முன்னாலே கொடுத்துருங்க. போடா. சரிங்க. போ போ போ. வணக்கம். ஏன்டா இவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட்டை கட்டி விட்டு என்னடா பிரயோஜனம்? வாடகை வர மாட்டேங்குது, மாச கடைசி. எத்தனை வீட்டுக்காரன்டா வாடகை பாக்கி தரணும்? 8 வீடுங்க ஐயா. அதிகமான வாடகை தர வேண்டிய எத்தனை வீட்டுக்காரன்டா? 3 வீடுங்க ஐயா. 3 வீடா? ஆமாங்க ஐயா. குட் மார்னிங் சார். அப்பா வினோத் தம்பி வா. நீ ஒரு ஆள் தான் 1ஆம் தேதியா நான் டான்னு வாடகை கொடுக்குற ஆளு. தேதி 27 தானே, அது 1ஆம் தேதி வரட்டும். ஓ கிளம்பு. இந்த வீடு தானடா? ஆமாங்க ஐயா. வாடா, நான் யாருன்னு காட்டுறேன் வாடா. வணக்கம் வினோத் தம்பி. ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? தலசூரிய வேணா இந்தாங்க. வினோத் தம்பி, இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல வாட்ச்மேனை மதிக்கிற ஒரே ஆள் நீதான்பா. அப்பப்ப காபிக்கு டீக்கு சில்லற தர. சரிண்ணா வரேன். பாத்து 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 போயிட்டு வா. ரொம்ப நல்ல புள்ளியா இருக்காடா இந்த காம்பவுண்ட்ல. வணக்கங்க. வாடகைக்கு தானே வந்திருக்கீங்க, நாளைக்கு கொடுத்துருங்க ஐயா. ஏண்டா மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற பரதேசி நீ? குடும்ப செலவு 7,000 ரூபாய் போனாலும் 3,000 ரூபாய் வீட்டு வாடகை கொடுக்க வலிக்குதா? எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்துருக்கான்? 30,000 ஐயா. 24 மீதி 6,000 ரூபாய் வட்டி சரியா போச்சு. இந்த பரதேசி சாமானத்துக்கு வெளியே ஐயா கொஞ்சம் பெரிய மனுஷன் எரிங்கடா. ஐயா நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துருங்க ஐயா, கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஐயா. நாளைக்கு கொடுத்துறணுமான இல்ல நாளைக்கு வருவேன், ஜாக்கிரதை. என்னடா டைம் ஆயிருச்சு, இன்னும் லயாவை காணா? சும்மாறா வந்துருவாடா. சொல்லி விட்டுட்டு இருக்க. வந்தா நீ பார்க்க மாட்டேன். அது எப்பறா மச்சான் பார்க்காம இருக்க அப்ப முடியும்? மூட்டு சும்மா நில்றா. அது இல்லடா, வேலைக்கு போகணும்ல. தூங்குற வேலை சொன்னேன்டா. நம்மால் நடனா மேல் பிகரையே பாத்துக்கிட்டு இருக்கான், ஆனா கீழ் பிகரு நம்மாலேயே பாத்துக்கிட்டு இருக்கு. இது எங்க போய் முடிய போதோ? மச்சான் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. என்ன? இவனால நாம எல்லாரும் உதவாங்க போறோம். நாங்க உள்ள போவோம்.